ஓம் சாந்தி 21/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை தனது அறிமுகத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக ஒவ்வொரு கல்பத்திலும் வருகிறார். நீங்களும் தந்தையின் மிக சரியான அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளின் எந்த கேள்வியை செவிமடுக்கும் பொழுது தந்தை வியப்படைகிறார்? பதில்: குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா, உங்கள் அறிமுகத்தை கொடுப்பது மிகவும் சிரமமாக உள்ளது. நாங்கள் எவ்வாறு உங்கள் அறிமுகத்தை கொடுப்பது? இந்த கேள்வியை செவிமடுக்கும் போது பாபா வியப்படைகிறார். தந்தை உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுத்திருப்பதால் நீங்களும் அதனை மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும். இதில் சிரமம் ஏதுமில்லை. இது மிக இலகுவானது. ஆத்மாக்கள் அனைவரும் அசரீரியானவர்கள் என்பதால் அவர்களின் தந்தையும் நிச்சயமாக அசரீரியானவராக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற தந்தையுடன் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். எல்லையென்றார் என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாப் தாதா என கூறும் பொழுது சிவபாபாவே இந்த ரதத்தில் அமர்ந்திருந்து தனது அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவரே பாபா என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதற்காக ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுமாறு பாபா உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். இது யோக அக்னி எனவும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது தந்தையை இனங்கண்டுள்ளீர்கள். எனவே நீங்கள் எவ்வாறு வினவ முடியும், நான் எவ்வாறு தந்தையின் அறிமுகத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது? நீங்கள் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை பெற்றிருப்பதால் உங்களால் நிச்சயமாக அதனை பிறருக்கு கொடுக்க முடியும். அவருடைய அறிமுகத்தை எவ்வாறு கொடுப்பது என்ற கேள்வி ஏனும் எழவே முடியாது. நீங்கள் எவ்வாறு தந்தையை அறிந்து கொண்டீர்களோ அதே போன்று ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தை ஒருவரே என்பதை உங்களால் அவர்களுக்கு கூற முடியும். இதையிட்டு குழப்பமடைய தேவையில்லை. சிலர் கூறுகிறார்கள், பாபா, உங்கள் அறிமுகத்தை கொடுப்பது மிகவும் சிரமமாக உள்ளது. ஓ, தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதில் சிரமம் என்ற கேள்விக்கே இடமில்லை. மிருகமும் சமிக்கையினால் இது இன்ன மிருகத்தின் குழந்தை என்பதை புரிந்து கொள்கிறது. அவரே ஆத்மாக்களாகிய எங்கள் தந்தை என்பதை நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாவாகிய நான் இப்பொழுது இந்த சரீரத்தினுள் இருக்கிறேன். தனது ஆத்மா அமரத்துவ ரூபம் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். அவருக்கு வடிவம் இல்லை என்பதல்ல. குழந்தைகளாகிய நீங்கள் அவரை இனங்கண்டுள்ளீர்கள். இது மிக எளிமையான விஷயமாகும். அசரீரியான ஒருவர் மாத்திரமே ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தை. தந்தையின் குழந்தைகளான அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள். நாங்கள் தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகிறோம். தனது தந்தையையும் அவரது படைப்பையும் அறியாத ஒரு குழந்தை ஏனும் இவ்வுலகில் இருக்க முடியாது என்பதும் உங்களுக்கு தெரியும். தனது தந்தையிடம் என்ன சொத்து இருக்கின்றது என்பதும் அவருக்கு தெரியும். இது ஆத்மாக்களினதும் பரமாத்மாவினதும் ஒரு சந்திப்பாகும். இது நன்மை பயக்கும் ஒன்று கூடலாகும். தந்தை பரோபகாரியாவார். அவர் அதிகளவு உபகாரம் செய்கின்றார். தந்தையை இனங்கண்டு கொள்வதால் நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஓர் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த சந்நியாசிகளையும் குருமார்களையும் பின்பற்றுபவர்களுக்கு தங்கள் குருவின் ஆஸ்தியை பற்றி தெரியாது. தங்களுடைய குருவிடம் என்ன சொத்து இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்ட சீடர்கள்
வெகு அரிதாகவே உள்ளனர். இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது, இவர் சிவபாபா, அவரிடமும் சொத்து உள்ளது. ஸ்வர்க்க உலக ராஜ்யமே எல்லையற்ற தந்தையின் சொத்து என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறெவரின் புத்தியிலும் இவ்விஷயம் இல்லை. ஒரு பௌதீக தந்தையிடம் என்ன சொத்து இருக்கும்? அவருடைய குழந்தைகள் அதனை அறிந்திருப்பார்கள். உயிருடன் இருக்கும் பொழுதே நீங்கள் பரலோக தந்தைக்கு உரியவர்களென இப்பொழுது கூறுகின்றீர்கள். அவரிடமிருந்து நீங்கள் எதனை பெறுகிறீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். முன்னர் நீங்கள் சூத்திர குலத்தவராக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் பிராமண குலத்தினுள் வந்துவிட்டீர்கள். பாபா இந்த பிரம்மாவின் சரீரத்தினுள் வருகின்றார் எனும் ஞானமும் உங்களிடம் உள்ளது. இவர் மனித குலத்தின் தந்தை, பிரஜாபிதா பிரம்மா என அழைக்கப்படுகிறார். சிவனே ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தை. இவர் மனித குலத்தின் தந்தை, முப்பாட்டனார் என அழைக்கப்படுகின்றார். நீங்கள் இப்பொழுது அவரின் குழந்தைகளாகி உள்ளீர்கள். அவர் எங்கும் இருக்கின்றார். அவர் சகல ரகசியங்களையும் அறிந்தவரென அவர்கள் சிவபாபாவை பற்றி கூறுகிறார்கள். அவர் படைப்பின் ஆரம்பம், மத்தி, இறுதியின் ஞானத்தை எவ்வாறு கொடுக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அவர் ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தை. அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்று கூறுவது தவறாகும். அவரது பெயரும் ரூபமும் நினைவு கூறப்படுகிறது. சிவனின் இரவு சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. மனிதர்களே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இரவு சிவபாபாவை குறிக்கின்றது. எது ராத்திரி அழைக்கப்படுகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இரவில் முழுமையான இருள் நிலவுகின்றது. அது அறியாமை எனும் இருள் ஆகும். மக்கள் இன்னமும் பாடுகிறார்கள், ஞான சூரியன் உதிக்கும் பொழுது அறியாமை எனும் இருள் விலகுகின்றது. ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. சூரியன் என்றால் என்ன என்றோ, எப்பொழுது அவர் உதிக்கின்றார் என்பதையோ அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஞான சூரியனே ஞான கடல் எனவும் அழைக்கப்படுகிறார் என தந்தை விளங்கப்படுத்துகிறார். எல்லையற்ற தந்தையே ஞான கடல் ஆவார். சந்நியாசிகள், குருமார் போன்றவர்கள் தங்களை சமய நூல்களின் அதிகாரிகள் என கருதுகிறார்கள். அவை அனைத்தும் பக்தியே. பலர் வேத சாஸ்திரங்களை கற்பதால் கல்விமான்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஆதலால் தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இது ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான சந்திப்பு என அழைக்கப்படுகின்றது. தந்தை இந்த ரதத்தினுள் பிரவேசித்துள்ளார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இந்த சந்திப்பு ஓர் ஒன்று கூடல் என அழைக்கப்படுகிறது. நாங்கள் வீடு திரும்பும் பொழுது அதுவும் ஓர் ஒன்று கூடலே. தந்தையே இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவரே தந்தையும் ஆசிரியரும் ஆவார். இந்த ஒரு கருத்தை நன்றாக கிரகியுங்கள். இதை மறந்து விடாதீர்கள். தந்தை அசரீரியானவர். அவருக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. ஆதலால் அவர் ஒரு சரீரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. அவரே கூறுகிறார், நான் ஜடப்பொருளின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியுள்ளது. இல்லாவிட்டால் என்னால் எவ்வாறு பேச முடியும்? ஒரு சரீரம் இல்லாமல் பேசுவது சாத்தியமாகாது. ஆதலால் தந்தை இந்த சரீரத்தினுள் பிரவேசிக்கிறார். இவருக்கு பிரம்மா எனும் பெயர் சூடப்படுகிறது. நாங்கள் சூத்திரர்களிலிருந்து பிராமணர்களாக மாறும் பொழுது எங்கள் பெயர்களும் மாற வேண்டும். உங்களுக்கு பெயர்களும் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் பாருங்கள், சிலர் இப்பொழுது இங்கில்லை. இதனாலேயே பிராமணர்களுக்கு ஒரு மாலை இல்லை.
பக்தர்களின் மாலையும் உருத்திரனின் மாலையும் நினைவு கூறப்படுகின்றது. ஆனால் பிராமணர்களுக்கு மாலை இல்லை. விஷ்ணுவின் மாலையும் நினைவு கூறப்படுகிறது. அம்மாலையின் முதல் மணி யார்? இரட்டை மணி என நீங்கள் கூறுவீர்கள். இதனாலேயே சூட்சும உலகில் ஒரு தம்பதியினர் காட்டப்பட்டுள்ளனர். விஷ்ணுவை 4 கரங்களுடன் காட்டியுள்ளனர். லக்ஷ்மியின் 2 கரங்களும் நாராயணனின் 2 கரங்களும் ஆகும். தந்தை விளங்கப்படுத்துகிறார், நான் சலவை தொழிலாளி. நான் யோக சக்தியின் மூலம் உங்களை தூய்மையாகவும் சுத்தமாகவும் ஆக்குகின்றேன். இருந்தும் நீங்கள் விக்காரத்தில் ஈடுபடுவதால் உங்கள் அலங்காரத்தை இழக்கிறீர்கள். அனைவரையும் சுத்தமானவர்கள் ஆக்குவதற்காகவே தந்தை வருகிறார். அவர் வந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆதலால் கற்பிப்பவர் நிச்சயமாக இங்கு வரவேண்டியுள்ளது. மக்கள் கூவி அழைக்கிறார்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். ஆடைகள் அழுக்காகுகின்றன. அவை சலவை செய்யப்படுவதால் தூய்மையாக்கப்படுகின்றன. நீங்களும் கூவி அழைக்கின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரான பாபாவே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். ஆத்மாக்கள் தூய்மையாகும் பொழுது அவர்களால் ஒரு தூய சரீரத்தை பெற முடியும். ஆதலால் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதே முதன்மையான விஷயமாகும். தந்தையின் அறிமுகத்தை நான் எவ்வாறு கொடுக்க முடியும் எனும் கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது. தந்தை தன் அறிமுகத்தை உங்களுக்கு கொடுத்ததாலேயே நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள். தந்தை எங்கே உள்ளார்? இந்த ரதத்தில். இதுவே அமரத்துவ சிம்மாசனமாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் அமரத்துவ ரூபங்களே. இவை அனைத்தும் ஆத்மாக்களாகிய நீங்கள் பிரசன்னமாக இருக்கும் உங்கள் சிம்மாசனங்களே ஆகும். அந்த பௌதீக அமரத்துவ சிம்மாசனம் அம்ரிட்சரில் உள்ளது, உயிரற்றது. நான் ஓர் அமரத்துவ ரூபம், அதாவது அசரீரியானவர், பௌதீக வடிவமற்றவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாவாகிய நான் அமரத்துவமானவர். நான் ஒரு பொழுதும் அழிக்கப்பட முடியாதவர். நான் ஒரு சரீரத்தை நீக்கிவிட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறேன். ஆத்மாவாகிய என்னுடைய பாகம் அனாதியாக நிச்சயிக்கப்பட்டுள்ளது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னரும் எனது பாகம் இவ்வாறே ஆரம்பித்தது. 1 1 1 உடன் ஆரம்பித்த காலத்திலேயே எங்கள் பாகத்தை நடிப்பதற்கு நாங்கள் எங்கள் வீட்டிலிருந்து வந்தோம். இது 5000 ஆண்டுகளின் சக்கரம். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளைப் பற்றி பேசுகிறார்கள். இதனாலேயே அவர்களால் அது குறைந்தளவு ஆண்டுகளைக் கொண்டது என சிந்திக்க முடியாதிருக்கின்றது. ஆதலால் தந்தையின் அறிமுகத்தை பிறருக்கு எவ்வாறு கொடுப்பது என குழந்தைகளாகிய நீங்கள் ஒருபோதும் கேட்கக்கூடாது. அத்தகைய கேள்விகளை நீங்கள் கேட்கும் பொழுது பாபா வியப்படைகிறார். ஓ, நீங்கள் இப்பொழுது தந்தைக்கு உரியவர்கள். எனவே உங்களால் எவ்வாறு அவருடைய அறிமுகத்தை கொடுக்காதிருக்க முடியும்? நாங்கள் அனைவரும் ஆத்மாக்கள். அனைவருக்கும் சர்க்கதி அளிக்கும் ஒரேயொருவர் எங்கள் பாபாவே. அவர் எப்பொழுது அனைவருக்கும் சர்க்கதி அளிக்கின்றார் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் சர்க்கதியை அளிப்பதற்காக ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமத்திலும் அவர் வருகின்றார். இன்னும் 40,000 ஆண்டுகள் எஞ்சி இருக்கிறது என அவர்கள் நினைக்கிறார்கள். அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என உடனடியாகவே அவர்கள் கூறுகிறார்கள். பெயருக்கும் வடிவத்திற்கும் அப்பாற்பட்டு ஏதேனும் இருக்க முடியுமா? கற்களுக்கும் கூழாங்கற்களுக்குமே பெயர்கள் உண்டு. ஆதலால் தந்தை கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே,
நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் வந்துள்ளீர்கள். குழந்தைகள் பலர் உள்ளனர் என்பது தந்தைக்கும் தெரியும். குழந்தைகளாகிய நீங்கள் எல்லைக்குட்பட்டதற்கும் எல்லையற்றதற்கும் அப்பால் செல்ல வேண்டும். அவர் குழந்தைகள் அனைவரையும் பார்க்கிறார். அத்துடன் அவர்களை மீண்டும் அழைத்து செல்வதற்காகவே அவர் வந்துள்ளார் என்பதும் அவருக்கு தெரியும். சத்திய யுகத்தில் வெகு சிலரே இருப்பார்கள். இந்த ஞானம் மிகவும் தெளிவானது. அது படங்களுடன் விளங்கப்படுத்தப்படுகிறது. ஞானம் மிகவும் சுலபமானது. எவ்வாறாயினும் நினைவு யாத்திரைக்கு நேரம் எடுக்கிறது. இத்தகைய தந்தையை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. தந்தை கூறுகிறார், என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் தூய்மையாகுவீர்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காகவே நான் வருகிறேன். அமரத்துவ ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் தனிப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளீர்கள். பாபாவும் இந்த சிம்மாசனத்தை கடனாக எடுத்துள்ளார். தந்தை இந்த அதிர்ஷ்ட ரதத்தினுள் பிரவேசித்துள்ளார். பரமாத்மாவுக்கு பெயரோ வடிவமோ இல்லை என சிலர் கூறுகிறார்கள். அது சாத்தியமில்லை. அவர்கள் அவரை கூவி அழைத்து அவருடைய புகழை பாடுகிறார்கள். எனவே அவர் நிச்சயமாக ஏதோ ஒன்றாக இருக்க வேண்டும். தமோ பிரதானாக இருப்பதால் அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, 8.4 மில்லியன் உயிரினங்கள் இருக்க முடியாது. ஆகக்கூடியது 84 பிறவிகளே இருக்க முடியும். அனைவரும் மறுபிறவி எடுக்க வேண்டும். எவராவது சென்று பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலக்கவோ அனாதியான முக்தியை அடையவோ முடியாது. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. இதில் ஓர் ஆத்மாவேனும் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்க முடியாது. இந்த அனாதியான அழியாத நாடகத்தில் இருந்தே அவர்கள் சிறிய நாடகங்களை உருவாக்குகிறார்கள். அவை அழியக்கூடியவை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது எல்லையற்றதினுள் இருக்கின்றீர்கள். நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள் என்ற ஞானத்தை குழந்தைகளாகிய நீங்கள் பெற்றுள்ளீர்கள். தந்தை இதனை இப்பொழுது உங்களுக்கு கூறியுள்ளார். முன்னர் நீங்கள் எவருமே இதனை அறிந்திருக்கவில்லை. ரிஷிகள் முனிவர்களுமே தங்களுக்கு தெரியாது என்றே கூறுகிறார்கள். இப்பழைய உலகை மாற்றுவதற்கு தந்தை சங்கமயுகத்தில் மாத்திரமே வருகிறார். அவர் பிரம்மா மூலம் மீண்டும் ஒரு முறை ஸ்தாபனையை மேற்கொள்கிறார். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் எவராலும் அந்தளவிற்கு பழையதை நினைவில் கொண்டிருக்க முடியாது. பிரளயம் ஒரு பொழுதும் ஏற்படுவதில்லை. தந்தை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். பின்னர் நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை கோருகிறீர்கள். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. முதல் இலக்கத்தில் உள்ளவரும் மிகவும் நேசிக்கப்படுபவரும் தந்தையே என்பதும், அடுத்ததாக ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் நேசிக்கப்படுகிறார் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஸ்ரீ கிருஷ்ணரே முதல் இலக்கத்தை கொண்ட ஸ்வர்க்கத்தின் முதல் இளவரசர். பின்னர் அவர் 84 பிறவிகளை எடுக்கிறார். அவரின் இறுதி பிறவியில் நான் அவருடைய சரீரத்தினுள் பிரவேசிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக வேண்டும். தந்தையே தூய்மையாக்குபவர். ஆற்று நீர் எவ்வாறு உங்களை தூய்மையாக்க முடியும்? சத்திய யுகத்திலும் அந்த ஆறுகள் இருக்கும். அங்கிருக்கும் நீர் மிகவும் சுத்தமானதாக இருக்கும். குப்பை கூழங்கள் அவற்றில் இருக்காது. இங்கே அவற்றில் பெருமளவு குப்பை கூழம் இருக்கிறது. பாபா அவை அனைத்தையும் கண்டுள்ளார். அந்த நேரத்தில் அவரிடம் ஞானம் எதுவும் இருக்கவில்லை. நீரினால் நீங்கள் தூய்மையாக முடியும் என்ற எண்ணத்தை தான் கொண்டிருந்ததை இட்டு பாபா வியப்படைகிறார். தந்தை விளங்கப்படுத்துகிறார்,
இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தந்தையை எவ்வாறு நினைவு செய்வது என்பதையிட்டு ஒருபோதும் குழப்பமடையாதீர்கள். ஓ, உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாதா? அந்த குழந்தைகள் விகாரத்தின் மூலம் பிறப்பெடுத்துள்ளார்கள். குழந்தைகளாகிய நீங்களோ தத்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். குழந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்ற தத்தெடுக்கப்பட்ட குழந்தையொன்று எவ்வாறு தன் தந்தையை மறக்க முடியும்? நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்தை பெறுகிறீர்கள். ஆதலால் நீங்கள் அவரை மறக்கக்கூடாது. குழந்தைகள் தங்கள் பௌதீக தந்தையை எப்பொழுதாவது மறப்பார்களா? எவ்வாறாயினும் இங்கே மாயையிடமிருந்து எதிர்ப்பு உள்ளது. மாயை உங்களுடன் தொடர்ந்தும் போர் தொடுக்கிறாள். இவ்வுலகம் முழுவதுமே கர்மக்ஷேத்திரம். ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தினுள் பிரவேசித்து செயல்களை செய்கிறார். செயல்களினதும் நடுநிலையான செயல்களினதும் பாவ செயல்களினதும் ரகசியத்தை தந்தை விளங்கப்படுத்துகிறார். இங்கே ராவண ராஜ்யத்தில் செயல்கள் விகாரமானதாகுகின்றன. அங்கே ராவண ராஜ்யம் இல்லாததால் அவர்களின் செயல்கள் நடுநிலையானதாக உள்ளன. அங்கே பாவச் செயல்கள் இல்லை. இவ்விஷயங்கள் மிகவும் சுலபமானவை. ராவண ராஜ்யத்தில் செயல்கள் பாவமாகுகின்றன. இதனாலேயே நீங்கள் பாவங்களுக்கான தண்டனையை அனுபவம் செய்ய வேண்டியுள்ளது. ராவணன் அனாதியானவன் என்பதல்ல. இல்லை, அரை கல்பத்திற்கு ராவண ராஜ்யமும் அரை கல்பத்திற்கு ராமராஜ்யமும் உள்ளது. நீங்கள் தேவர்களாக இருந்த பொழுது உங்கள் செயல்கள் நடுநிலையானதாக இருந்தது. இவை அனைத்துமே ஞானமாகும். இப்பொழுது நீங்கள் பாபாவின் குழந்தைகள் ஆகியுள்ளதால் நீங்களும் இந்த ஞானத்தை கற்க வேண்டும். அவ்வளவுதான். நீங்கள் தொழில் முதலியவற்றின் எண்ணங்கள் எதனையும் கொண்டிருக்க கூடாது. எவ்வாறாயினும் வீட்டில் வசிப்பவர்கள் தொழில் முதலானவற்றை செய்ய வேண்டும். ஆதலால் தந்தை கூறுகிறார், ஒரு தாமரை மலரை போன்றிருங்கள். நீங்கள் அந்த தேவர்களைப் போன்று ஆக வேண்டும். அந்த அடையாளம் உங்களுக்கு பொருந்தாததால் அது விஷ்ணுவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது அவருக்கே பொருந்தும். விஷ்ணுவின் அந்த இரட்டை ரூபமே லக்ஷ்மியும் நாராயணனும் ஆகுகின்றது. அது வன்முறையற்ற அதிமேன்மையான தேவ தர்மம். அங்கே காமவாளோ சண்டை சச்சரவு எதுவுமோ இருப்பதில்லை. நீங்கள் இரட்டை வன்முறையற்றவர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்களே சத்தியயுக அதிபதிகளாக இருந்தீர்கள். அது தூய சத்தியயுக உலகம் என அழைக்கப்படுகிறது. ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மையாகுகிறது. உங்கள் சரீரங்களை தூய்மையாக்குபவர் யார்? தந்தையே. இது கலியுகம். சத்திய யுகம் கடந்து விட்டது என நீங்கள் கூறுகிறீர்கள். நேற்று நீங்கள் ஆட்சி புரிந்த பொழுது அது சத்திய யுகமாக இருந்தது. நீங்கள் தொடர்ந்தும் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. இந்த விழிப்புணர்வில் இருங்கள். ஆத்மாவாகிய நான் இந்த அமரத்துவ சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளேன். நீங்கள் எல்லைக்குட்பட்டதற்கும் எல்லையற்றதற்கும் அப்பால் செல்ல வேண்டும். ஆதலால் எல்லைக்குட்பட்ட எதனிலும் உங்கள் புத்தி சிக்கிக் கொள்வதை அனுமதிக்காதீர்கள். 2. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்தை பெறுகின்றீர்கள் என்ற போதையை பேணுங்கள். செயல்களினதும் நடுநிலையான செயல்களினதும்
பாவச் செயல்களினதும் ரகசியத்தை புரிந்து கொண்டு பாவச் செயல்கள் செய்வதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கற்கும் பொழுது உங்கள் புத்தியை தொழில் போன்றவற்றிலிருந்து அகற்றுங்கள். ஆசீர்வாதம். ஸ்ரீமத் என்ற கடிவாளத்தை இறுக்கமாக்குவதன் மூலம் ஓர் அதிபதியாகவும் ஒரு குழந்தையாகவும் இருப்பதன் விழிப்புணர்வை கொண்டிருந்து உங்கள் மனதை கட்டுப்படுத்துவீர்களாக. மனம் வேகமான ஓடுகின்ற ஒரு குதிரையை போன்றது என உலக மக்கள் கூறுகின்றார்கள். ஆனால் உங்கள் மனமோ இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்க முடியாது. ஏனெனில் ஸ்ரீமத் என்ற உங்கள் கடிவாளம் மிகவும் உறுதியானதாகும். உங்கள் மனமும் புத்தியும் பக்க காட்சிகளை பார்ப்பதில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் உங்களது கடிவாளம் தளர்வடைவதால் உங்கள் மனம் விஷமம் செய்ய காரணமாகின்றது. ஆகையால் ஒரு சூழ்நிலை எழும்போது அல்லது உங்கள் மனம் விஷமம் செய்வதற்கு காரணமாக இருக்கின்ற போது ஸ்ரீமத் என்ற உங்கள் கடிவாளத்தை இறுக்கமாக்கிக் கொண்டால் நீங்கள் இலக்கை சென்றடைவீர்கள். நான் ஒரு குழந்தையும் ஓர் அதிபதியும். இந்த விழிப்புணர்வினால் உங்களால் உங்கள் மனதை கட்டுப்படுத்தும் உரிமை உடையவர் ஆக முடியும். ஸ்லோகம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, இனி நடக்க இருப்பது இன்னமும் நன்மைக்கே என்ற நம்பிக்கையை சதா கொண்டிருக்கும் போது நீங்கள் ஆட்ட அசைக்க முடியாதவராக இருப்பீர்கள். ஓம் சாந்தி.